லோ பட்ஜெட்ல எப்படி நம்ம வீட்டிலே ஒரு கார்பெண்டர் உதவி இல்லாம நம்மளை எப்படி கொள்படி செய்யலாங்கிறத இந்த வீடியோ காமிக்கும். நான் ஏற்கனவே காமிச்ச மாதிரி டிராயிங் போட்ட மாதிரி ஒரு ஆஷ் எடுத்து வச்சுக்கிறோம். அதான் இந்த ஆஷ் பேப்பர் கட்டிங் எடுத்து வச்சுக்கிறோம். நம்மளுடைய பொருட்குடியோட அகலம் வந்து 9 இன்ச்சு, உயரம் 5.5 5.5 இன்ச்சு. ரொம்ப உயரத்தை கூட்டிட்டாலும் கூட்டிக்கலாம். உயரத்தை கூட்டியாச்சு நம்ம வந்து பொம்மைகளை கட்சி சிரமமாக இருக்கும். ஸோ காமனான அளவு வந்து 5.5 ஒரு 7 வரை போயிருக்கலாம். இப்போ ஒரு பேப்பரில் ஒரு டிராயிங் போட்டு சின்ன கட்டிங் எடுத்துக்கிறோம். இது எதுக்கு கட்டிங் அப்படின்னாச்சுன்னா நம்ம வந்து ஸ்டெப்ஸை கட் பண்ணுறதுக்காக எப்படி கட் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. இது நீங்கள் கார்பெண்டர் கூப்பிட்டு இப்போ அவைலபிளாக கார்பெண்டர் யாரும் சரியாக கிடைக்கிறது இல்லை. இதை நம்மளே மார்க் பண்ணிவிட்டு இப்போ தெருக்கள்லாம் ரொம்ப கடைகள் இருக்குது. ஒரு உட்டன் ஷாப்பில் போய் கட் பண்ணால் அவங்க ஈஸியாக கட் பண்ணி கொடுப்பாங்க. இல்லை அதில் கொஞ்சம் ஃபெமிலியாக அவங்களே வந்து கட்டிங் மிஷின் கட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆஷ் என்ன இருக்குது, இதை வச்சு ஒரு பிளேட் நம்ம எடுத்துமே சொன்ன மாதிரி ஒரு 7 அடி நீளம் 1 அடி அளவுக்கு ஒரு பிளேட் எடுத்துருக்கிறேன். ஷாப்பில் இருந்து வாங்கிட்டு வந்து இதனோட அடக்கல் காஸ்ட் என்னன்னா ஒரு சைடு வந்து 400 ரூபா, 2 சைடு உங்களுக்கு தேவைப்படும், லெஃப்ட் சைடு ரைட் சைடு தேவைப்படும். 2 சைடுக்கு வந்து 700 ரூபா வந்துடுது. ஸோ இந்த அளவு நான் எப்படி அளவு எடுக்கிறேன்னு பார்த்துக்கோங்க. ஒரு கார்னர் ஏதாவது ஒரு கார்னர் வச்சுக்கோங்க. கார்னர் வச்சுட்டு கார்னர் வந்து ஒரு 4 இன்ச்சஸ் கேப் இருக்கும். இது அளவு பென்சில் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி அடுத்த 1 by 1 மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிக்கோங்க. ஒரு 7 ஸ்டெப் கொடுங்க. 7 விட 7 வச்சுக்கலாம். 9 வேணா 9 வச்சுக்கலாம். ஆனால் 7 இருக்கிறது காமனாக உங்களுக்கு வந்து எந்த ஸ்பேஸ் அடைக்காது. நம்ம அடுத்து ஒரு 2 வேணா எக்ஸ்ட்ரா அட்டாச் பண்ணிக்கலாம். இத்தனை ரொம்ப அதிகமாக அட்டாச் பண்ணிக்கலாம். இப்போ நான் வச்சு ஒரு 8 பீஸ் நான் மார்க் பண்ணியிருக்கிறேன். மார்க் பண்ணிட்டு இப்போ நம்ம ஈஸியாக கட்டிங் மிஷின் இருந்துச்சுன்னா மிஷினை வச்சு சைடில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இது வந்து கடையில் கொடுத்து தான் கட் பண்ணேன். இது கட்டிங் சார்ஜ் வெறும் ஒரு பீஸுக்கு வந்து 200 ஆச்சு. அவங்க கட் பண்ணி கொடுத்தாங்க. நம்ம ஏன்னா மெயினாக வந்து ஆஷ் பண்ணி மார்க் பண்ணி கேட்பாங்க. மார்க் பண்ணி வச்சு இந்த பீஸை போய் கட் பண்ணி ஃபஸ்ட்டு எடுத்துவாங்க. குறுக்கால ஒரு கட்டு, இந்த சைடு ஒரு கட்டு, ஒவ்வொரு பீஸாக வெளியே வந்துடும். வெளியே வந்தாச்சு. ஸோ ஸ்கொயரோட பிளேட்டோட சைஸ் வந்து இப்படி தான் இருக்கும். நம்ம வந்து ஏதாவது இந்த சைடு பாட்டம் சைடு கீழே வைக்கிறதா பிளான் பண்ணியிருக்கோம். எந்த சைடு வேணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ 5.5 இன்ச்சஸ் உயரத்தை வச்சாச்சுன்னா நமக்கு வந்து ஸ்லைடிங்காக இருக்கும். இது ஹைட் வரும்னா இது அப்படியே ரிவர்ஸில் போட்டுருங்க, உயரமாக போயிடும். சரிங்களா? இப்போ வந்து கரையில் வந்து நமக்கு கரெக்டாக இந்த ஃபுட்டை விற்கிறதுக்காண்டி நமக்கு இதே வேறு ஒரு போட்டு இருக்குன்னா இப்போ இந்த ஆஷ் இருக்கும் இல்லையா, இந்த ஆஷ் வச்சுக்கிட்டு இதில் கடைசியாக மார்க் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு இது கடைசியாக இந்த கொஞ்சம் மார்க் வச்சு கட் பண்ணிடுவீங்க. இது ஸ்கொயராக வரணும். இது ஒரு கோடு, இது ஒரு கோடு போட்டுக்கிங்க. இந்த கோடை கட் பண்ணிட்டு நெட்டுக்கு கார்னர் கோடு போட்டு இந்த பீஸை கட் பண்ணி எடுத்துக்கணும். அதே போல் மேலே பண்ணிக்கோங்க. இப்போ கட் பண்ணி வச்சுருக்கீங்கன்னா நமக்கு ஒரு சைடுக்கு ஒரு ஸ்டெப்ஸ் ரெடி ஆகிடுச்சு. அந்த தூக்கி காமிட்டு பார்த்துக்கோங்க. இங்கே கரையில் உட்காரணும் லெஃப்ட் பீஸு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 பீஸ் வந்துருக்கு. ஸோ 7 இதுக்கு நம்ம வந்து சைடில் ரெடி பண்ணிட்டோம். இதே மாதிரி உள்ளூர் சைடு பிளே விட்டு நான் சொன்ன மாதிரி கட் பண்ணி ரெடி பண்ணி எடுத்துக்கணும். ஓகே, இது அதனால அடுத்த பீஸ் இதே போல கட் பண்ணி எடுத்துருக்கோம். ஸோ நமக்கு லெஃப்ட் ரெடி ஆயிடுச்சு. ஸோ ஒரு ஸ்டெப்ஸ்க்கு மெயினான ஸ்டெப்ஸ் தான் எப்படி ஆட் பண்ணி கட் பண்ணுறது தான் அந்த மெயின் பார்ட்டே நம்ம முடிச்சிட்டோம். இனிமேல் இம்பார்ட்டன்ட் லெஃப்ட் எப்படி ரெடி பண்ணி நான் காமிக்கிறேன். ஸோ நம்ம தட்டோட அகலம் வந்து 9 இன்ச்சு, உயரம் வந்து 4 அடி 48 இன்ச்சு. ஸோ அதனால் நான் என்ன எடுத்துருக்கேன், 8க்கு 4 சைஸ் பிளைவுட் எடுத்துருக்கிறேன். 8 அடி உயரம் 4 அடி அகலம். இந்த பிளைவுட்டை வந்து நம்ம பாதியாக ஆக்கிக்கிறோம். 4 அடி ப்ளஸ் 4 அடியாக வந்து சென்டராக வச்சு கட் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணி கட் பண்ணிக்கலாம். ஸோ 2 பீஸாக 4 அடி 4 அடி டிவைடட் ஆகிடுது. அந்த 4 அடியில் 4 அடிங்கிறது வந்து 48 இன்ச்சு. நம்மளோட தட்டோட அகலம் வந்து 9 இன்ச்சு. ஸோ 9 இன்ச்சை நெட்டுக்கு ஒரு கோடு போட்டு ஸ்ட்ரெயிட் பண்ணிக்கோங்க. நான் கட் பண்ணதை உங்களுக்கு காமிக்கிறேன். இது ஒரு 9 9 18
27 4 36 9 45. ஸோ நமக்கு மொத்தம் 5 பீஸ் கிடைக்கும். இது போக ஒரு 3 இன்ச்சு பீஸ் உண்டு. நான் அது தனியாக காமிக்கிறேன் உங்களுக்கு. அது வேஸ்டேஜ், அது வேறு எதுக்காக ஜாயின் போட வச்சுக்கலாம். இதான் வந்து ஒரு சைடோடு ஆகலாம். சரிங்களா? இப்போ நமக்கு கிடைச்சிருக்க பிளேட்டு சைஸ் வந்து மொத்தம் வந்து 10 பீஸ் கிடைச்சிருக்கு. இந்த சைடுக்கு 3 5, இந்த சைடு ஒரு 5 பீஸ் கிடைச்சிருக்கு. 10 பீஸ் கிடைச்சிருக்கு. நம்ம இப்போதைக்கு 7 தட்டு யூஸ் பண்ணுறோம். ஃபியூச்சரில் 2 ஆட் பண்ணிக்கலாம். அதனால பிளேட்டு வேஸ்டேஜ் இல்லாமல் நமக்கு கிடைச்சிருக்கு. நான் எடுத்த பிளேட்டோட சைஸ் வந்து 1/2 இன்ச் பிளேட் எடுத்திருக்கேன். நான் வைக்கிற பொம்மைகளோட வெயிட் வந்து ஜாஸ்தியாக இருக்காதனால 1/2 இன்ச் பிளேட் எடுத்திருக்கேன். இதே உங்களுக்கு போதுமானது. அப்படி நல்லா வெயிட்டான பொம்மைகளை எடுத்துறவங்க வந்து 3/4 இன்ச் பிளேட் எடுத்துக்கலாம். உங்களுக்கு நல்லா ஹெவியாக வெயிட் நல்லா தாங்கும். இதுவும் ஆல்மோஸ்ட் ஓகே. சிம்பிளாக வெயிட்லெஸ்ஸாக இருக்கிறவங்க இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம எடுக்கிற பிளேட்டு வந்து வேஸ்ட்டும் ஆகக்கூடாது, நம்மளுக்கு ஒருத்தாவும் இருக்கணும். அதனால பிளான் பண்ணி நான் உங்களுக்கு டிராயிங்கில் காமிச்ச மாதிரி 4 அடி உயரம் 9 இன்ச் அகலத்தில் பிளேட் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி ஆச்சுன்னா நமக்கு தட்டு ரெடி ஆயிடுச்சு. நான் முன்ன வீடியோவில் அதில் காமிச்ச மாதிரி சைடு நம்ம ரெடி பண்ணிட்டோம். நீ எப்படி உங்களுக்கு அசம்பிள் பண்ணுறேன்னு நான் காமிக்கிறேன். தட்டு எல்லாம் நம்ம ரெடி பண்ணியாச்சு. அதை வந்து நம்ம பிரைமர் அடிச்சு வச்சிருக்கோம். ஏன் பிரைமர் அடிக்கணும்னா இதுக்கு அடிச்ச பிறகு நமக்கு பெயிண்ட் அடிக்க முடியும். இது அடிக்கிறதுனால நம்ம பிளேட்டோட லைஃப் டைம் இன்க்ரீஸ் பண்ண முடியும். அதனால அடிச்சு வச்சிருக்கிறோம். எல்லாம் அடிச்சு காஞ்சிருச்சு. இப்போ நான் எப்படி அசம்பிள் பண்றது உங்களுக்கு காமிக்கிறேன். இது நமக்கு ஒரு சும்மா ஒரு சப்போர்ட் தான். ஃப்ரண்ட்ல பேக் சைடு நல்லா கொடுத்தாச்சு. ஃப்ரண்ட்ல ஒரு சின்ன சப்போர்ட். இந்த சைடாக இருந்துச்சு.
இது வீட்டிலேயே நம்ம பார்த்து நம்ம ஓனா டிசைன் பண்ணி செஞ்ச 7 குறைவுல கொலு ரெடி பண்ணி இருக்கிறோம். இது நம்மளே ஓனா செஞ்சதுனால இதுல கூட நமக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ இனிமேல் இதனுடைய தட்டு அகலத்தை ஏற்படுத்தணும்னா நம்ம லெக்கை மட்டும் பெருந்தா வச்சுட்டு சைடு தட்டையோட அகலத்தை கூட்ட கொலுவோட அகலத்தை பிடிச்சிட்டு போகலாம். பேசிக் ஸ்ட்ரக்சர் இந்த 2 சைடு ஸ்டெப்ஸ் தான். இன்னும் இதோட அகலத்தை கூட்டணும் அப்படின்னாச்சுன்னா பேக் சைடு தட்டை மட்டும் எக்ஸ்டெண்ட் பண்ணி கூட சைட்ஸ் போட்ட கொஞ்சம் ஈஸி தட்டுனா எவ்வளவு அகலத்துக்கு கொண்டு போகலாம்.